ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம்பிரிச்சுவல் கைட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஜான்ஸ் ரூல்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபஜான்ஸ் ரூல்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் வி நோ, எ மெட்டல் கம்பைன்ஸ் வித் அ நான் மெட்டல் த்ரூ அயானிக் பாண்ட். ஓகேவா, ஒரு மெட்டல் நான் மெட்டல் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அயானிக் பாண்ட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ காம்பவுண்ட் இஸ் செட் டு பி அயானிக். ஒரு காம்பவுண்ட்டை அயானிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து when the charge of the cation or and anion are completely separated. புரிஞ்சுதா? ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம அயானிக் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் இருக்க ஆனியான் அண்ட் கேட்டயான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட்டடாக இருக்கும். இன் 1923 வந்து ஃபஜான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து கோவலன்ட் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி he formulated a set of rules to predict whether chemical bond is ionic or covalent. ஓகேவா, இவர் வந்து இந்த ரூலை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்ட், இப்போ வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு இருக்க இடையில இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல் பாண்ட், அந்த பாண்ட் வந்து அயானிக்கா இல்லை கோவலண்ட்டா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்து இந்த ஃபெஜான்ஸ் ரூல் எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாரு. ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் வந்து எதுக்காக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சார்ஜ் ஆஃப் தி கேட்டயான் அண்ட் தி ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் தி கேட்டயான் அண்ட் ஆனியான். ஓகேவா, இது எதுக்காக வந்து கன்சிடர் பண்ணி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டயானோட சார்ஜ் ஆஃப் தி கேட்டயான் அண்ட் ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் தி கேட்டயான். ஒரு கேட்டயான் இருக்குது அப்படின்னா அதோட சார்ஜ் அதோட சைஸ் ஆஃப் தி கேட்டயான் அண்ட் ஆனியான். வென் தி சைஸ் ஆஃப் தி கேட்டயான் ரெண்டு கேட்டகரி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கேட்டயானோட சைஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா ஆனியானோடது எப்படி இருக்குன்னா லார்ஜாக இருக்கும். கேட்டயானோட சைஸ் வந்து ஸ்மால் அப்படின்னா ஆனியானோட சார்ஜ் வந்து லார்ஜாக இருக்கும். த பாண்ட் இஸ் மோர் கோவலன்ட் கேரக்டர். அந்த பாண்ட் இருக்கு இல்லையா அந்த பாண்ட் வந்து மோர் கோவலன்ட் கேரக்டராக வந்து இருக்கும். அடுத்தது சார்ஜ் ஆஃப் தி கேட்டயான் வந்து அதிகமாகவும் அதாவது கேட்டயானோட சார்ஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கோவலன்ட் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு இந்த டேப்லர் காலமில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேட்டகரி, அயானிக்காக இருந்தால் எப்படி இருக்கும், கோவலண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். இன்கேஸ் அயானிக்காக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். கோவலண்ட்டாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அயானிக்காக இருந்ததுன்னா லார்ஜ் கேட்டயான் இருக்கும், கோவலண்ட்டாக இருந்ததுன்னா ஸ்மால் கேட்டயானாக வந்து இருக்கும். அடுத்து அயானிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் ஆனியானாக இருக்கும், கோவலண்ட் அப்படின்னா லார்ஜ் ஆனியானாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl வந்து எடுத்துக்கலாம், சோடியம் குளோரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, இதில் Na+Cl- அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். Na+ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப சிறுசு. அப்போது கேட்டயானோட சைஸ் வந்து எப்படி, அப்போ ஃபேர்லி லார்ஜ் கேட்டயான் ஃபேர்லி லார்ஜ் கேட்டயான் அண்ட் வெரி ஸ்மால் ஆனியான் மேக் தி சார்ஜஸ் டு செப்பரேட் கம்ப்ளீட்லி. ஸோ இட் இஸ் அயானிக். ஓகேவா, இந்த ஆனியான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அயானிக். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ட்ரை அயோடைடு AlIO3. இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து AlI3. சரியா, அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஹையாக வந்து இருக்கும். அப்போ சைஸ் ஆஃப் தி ஆனியான் எப்படி இருக்கும், பெருசாக வந்து இருக்கும். நோ கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன். இந்த இடத்துல வந்து சார்ஜ் செப்பரேஷன் வந்து கிடையாது. அதனால இது வந்து என்னென்னா கோவலண்ட். இந்த ஃபாலோயிங் பிக்சர் வந்து சொல்லுது. அதாவது இப்போது AlCl3. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு எல்லாமே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து Al அலுமினியம் 3+. இப்போது இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சோடியம் Na+Cl-. இதோட சைஸில் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. MgCl2 Al3+Cl-, Al3+F-, Cr-, Br. ரிலேட்டிவ் சார்ஜ் செப்பரேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். மேலேருந்து வர AlCl- இது மேலேருந்து வர இது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் நார்மல் கோவலண்ட்
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டு பாண்டட் ஆட்டம்ஸ் ஈச் ஆஃப் டூ பாண்டட் ஆட்டம்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ பாண்ட். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. Two bonded atoms contribute one electron to form bond. However, in some compounds, the formation of covalent bond between two atoms takes place by sharing of two electrons. ஓகேவா, between two atoms covalent bond. Some placesல வந்து covalent bond formation இருக்கு இல்லையா, அங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணும். சரியா, பிகம் டூ ஆட்டம்ஸ். கோவலண்ட் பாண்டோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. போத் ஆஃப் விச் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் கம்பைனிங் ஆட்டம்ஸ். திஸ் பாண்ட் இஸ் கால்டு கோவலண்ட் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அண்ட் டேட்டிவ் பாண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டூ பாண்டட் ஆட்டம்ஸ் ஏ டபுள் பாண்ட் பி அப்படின்னா இந்த ரெண்டு பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பாண்டில் வந்து ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் கான்ட்ரிபியூட் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் திஸ் பாண்ட். ஓகேவா, ரெண்டு இது வந்து கோவலண்ட் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லணும்னா தி formation of covalent bond between two atoms takes place by sharing of two electrons. Mostly the lone pair of electrons from an atom in a molecule may be involved in the dative bonding. ஓகேவா, dative bondingல எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா வந்து lone pair of electrons from an atom in a molecule. ஒரு மாலிகுல் இருக்க lone pair of electrons தான் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா வந்து dative bonding வந்து ஃபார்ம் பண்ணும். The atom which provides the electron pair, எது வந்து எலக்ட்ரான் பேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணது இல்லையா, அது வந்து அக்செப்டார் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் வந்து இந்த ஆரோனால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் தி கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். நம்ம வந்து ரெண்டு ஆட்டமை கன்சிடர் பண்ணிக்கலாம், A and B. Let atom A has a unshared lone pairs of electrons and B is the short of two electrons than the octet and in its valence shell. Aக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து it consists of unshared lone pair of electron வந்து இருக்குது. Bக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, எதுக்கு octet configurationக்கு. சரியா, அப்போ now atom A donates its lone pairs while atom B accepts this. அப்போ வந்து ஏல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, பியில் வந்து எலக்ட்ரான் பத்தாமல் இருக்குது. அப்போ ஏ வச்சுருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பிக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஷேரிங். இப்போ வந்து அதாவது எந்த ஒரு எனர்ஜியோ எதுவுமே பாஸ் பண்ணாமல் ஏ கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே போகுது அப்படின்னா பிக்கு வந்து போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்றது வந்து நடக்குது. அப்போது இந்த மாதிரி மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் இஸ் நோன் அஸ் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மேஷன் ஆஃப் த கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் பிட்வீன் NH3 BF3 மாலிகுல்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா வந்து when in some cases donated pair of electrons come from a molecule of the whole which is already formed another acceptor molecule. இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து அமோனியாவோட ஃபார்முலா என்னென்னா NH3. இதுக்கு வந்து lone pairs of electrons gives a lone pairs of electrons to boron trifluoride. இதில் இருக்க lone pairs of electrons யாருக்கு தராங்க அப்படின்னா வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3க்கு வந்து தர்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கிட்ட எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் வந்து பத்தலை. thus coordinate covalent bond is formed between NH3 and BF3 is represented by the NH3 BF3. ஓகேவா, அப்போது NH3ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது, BF3ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. அதனால் யார் கொடுக்குறா அப்படின்னா NH3 வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்குறங்காட்டி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டோனார் மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் வாங்கிக்கிறா, BF3 வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் அது வந்து அக்செப்டார் மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோவலண்ட் கோஆர்டினேட் பாண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட். இது வந்து லிக்விட், கேசியஸ் ஆர் சாலிட்ஸாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா லைக் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டு நாட் கண்டெயின் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகேவா, அதாவது கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் மாதிரியே வந்து இது எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஹையராக இருக்கும், பியோர் காம்பவுண்ட்ஸ் விட ஹையராக வந்து இருக்கும். சாலிபிலிட்டி வந்து போலார் சால்வெண்ட்ஸில் வந்து சாலிபிள் ஆகாது, நான் போலார் சால்வெண்ட்ஸில் வந்து சாலிபிள் ஆகும். ரியாக்ஷன்ஸ் வந்து அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் விச் ஆர் ஃபாலோ. ஓகேங்களா, இது வந்து கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன் விச் இஸ் ஸ்லோ.
ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.